வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த ஏப்ரல் மாதத்தில் பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுது, எந்த நேரத்தில் அந்த மாற்றங்கள் தரப்போகுது, எந்த அடிப்படையில் அந்த மாற்றங்கள் தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாத பலன்கள் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேருக்கு மேலே யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுறாங்க. ஒரு மாத பலன்களுக்காவது ஒரு ஆதாரம் இருக்கணும். இந்த மாதம் கல்யாணம் பண்ணிடுவீங்க, வீடு வாங்கிடுவீங்க, காரு வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம், 1000 பேர் சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்கணும் இல்லைங்களா? எந்த அடிப்படையில் கல்யாண பிராப்தம் ஏற்படும், எந்த அடிப்படையில் ஒரு வீடு வாசல் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும், அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆதாரபூர்வமாக தான் இந்த பதிவு. தனுசு ராசியாதிபதி யாருன்னு பார்க்கும்போது குரு பகவான். குரு ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் 11 மாத காலமாகவே நமக்கு 5வது பாவகத்தில் இருந்தாலும் 23 டிகிரியில் பரணி நட்சத்திரம் 3வது பாதம் அப்படின்றது இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தான் வரப்போகிறார். அப்போது உங்களுடைய ராசியாதிபதி பரணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கக்கூடிய தருணத்தில் அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியாதிபதி வீடான மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் பார்த்துக்கிட்டது என்னன்னா, குரு பகவான் அப்படின்றவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிர பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். தேவகுரு அசுரகுரு நட்சத்திரத்தில், அசுரகுரு தேவகுரு நட்சத்திரத்தில். அற்புதமான ஒரு பரிவர்த்தனை. சுக்கிரன் நம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி, 11வது பாவகத்துக்கு அதிபதி. ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் வராரு, லாபஸ்தானாதிபதியும் வராரு. அப்போ இந்த லாபஸ்தானாதிபதி 6வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாத்தியத்தில், 4வது பாவகத்தில் நம்ம ராசியாதிபதி நட்சத்திரம் வாங்கி 10வது பாவகத்தை பார்க்குறாரு. இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா 100% உடல் தேகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோக திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாமல் 6 வருஷம் இருக்கேன், 7 வருஷம் இருக்கேன், 10 வருஷம் இருக்கேன், குழந்தை பாக்கியம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலேன்ட்டு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான நேரம் இந்த நேரம், அருமையான நேரம் இந்த நேரம். அப்போது இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பலனே என்னென்னா புத்திர வளர்ச்சி. இது சாத்தியமா? நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். அவசரப்பட்டு கமெண்ட்டில் எதுவும் பதிவு பண்ண வேண்டாம். ஏண்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நினச்சி பார்த்துக்கிடுவீங்க. பொதுவாக எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமாக இருந்துக்கிட்டு இருக்கு. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 5வது பாவகத்தில் குரு வந்ததிலிருந்து நல்லது நடக்கும் அப்படின்னு 1000 ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. அப்போது அதுக்கான நேர காலங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த செயல் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குதுங்க, இன்னொரு அதிர்ஷ்டம் கூட இருக்குது. என்ன அதிர்ஷ்டம்னா, இப்போ லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி புத்திர காரகன் சொல்லக்கூடிய உங்கள் ராசியாதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்கன்னு சொன்ன இல்லைங்களா? 13ஆம் தேதி, ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த குரு பகவான் இருப்பார் பாருங்க, தனுசு ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி, புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவரே. புத்திரஸ்தானத்தில் புத்திர காரகன் இருக்கார். அந்த புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் 312 டிகிரியில் ராகுடி நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லைங்களா? அந்த 13 தேதிக்கு மேற்கொண்டு புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் வரார். அப்போது அந்த இடத்துல செவ்வாவும் குருவும் பரிவர்த்தனை ஆகும். எப்படி பரிவர்த்தனை? செவ்வாவுடைய வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய், புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாவுடைய வீட்டில் புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய். இந்த பரிவர்த்தனை, இந்த சுக்கிரனும் குரு பரிவர்த்தனை, இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா 100% உங்களுக்கு புத்திர வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு உண்டான மிக சிறந்த நேரம் இந்த நேரம் தான். இதை விட விளக்கமாக சத்தியமாக யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. அது ஒரு விஷயம். 2வது, திருமணமாகி பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணம் பிராப்தம் ஏற்படும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த திருமணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் மறுமணத்துக்கு தரதில்லை.
மறுமணத்துக்கு தள்ளப்படக்கூடிய நண்பர்கள் ஒருத்தர் செய்கிற தப்பு கிடையாது, ரெண்டு பேர் செய்யக்கூடிய, ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. ஏதோ ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு பிடிக்கல, விவாகரத்து பண்ணிக்கிறோன்னா இன்னொருத்தரும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுறாரு. கடைசியில் ரெண்டாம் தரம் தாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேரும் வச்சிடுறாங்க. வாழ்ந்தாங்களோ வாழலையோ, ரெண்டாம் தாரம் டைவர்ஸ் அப்படின்னா ரெண்டாம் தரம் பொண்ணு தான் அல்லது ரெண்டாம் தரம் மாப்பிள்ளை தான் பார்க்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருக்குது. 100ல் ஒருத்தருக்கு தான் முதல் தரமாக நடக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். 4 வருஷமாக 5 வருஷமாக நான் இரண்டாம் தரத்துக்கு மறுமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறேனுங்க, நடக்கலைன்னா இந்த நேரத்தில் இந்த ஏப்ரல் மாதம் 13 தேதியிலிருந்து, அதாவது இந்த சூரிய பகவான் சொல்லக்கூடிய கிரகம் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் 13 தேதியிலிருந்து 27 தேதி வரைக்கும் வராரு. சூரியன் மேஷத்தில் அசுவனி நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணத்தில் நமக்கு அந்த மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீக்குவார். சார் இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க, ஆதாரம் என்ன சார் அப்படின்னா, சூரிய பகவான் கேது பகவான் ஞானகாரகன் சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து உச்சநிலையிலாகி ராசிநாதன் சொல்லக்கூடிய குருவோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரு. 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த 11வது பாவகத்துக்கு அதிபதி அந்த நேரத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார். எப்பேற்பட்ட ஒரு பரிவர்த்தனைன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், அல்லது பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சார் குழந்தை பாக்கியம் விட்டுட்டுங்க, வீடு அதாவது என்ன சொல்கிறது, கல்யாணத்தை விடுங்க, என் வாழ்க்கைக்கே எனக்கு சிக்கலாக இருக்குதுங்க, என் வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கிறேன் சார், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தான் தனஸ்தானாதிபதி. அப்போது அந்த தனஸ்தானாதிபதி யாரோட சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னா 3வது பாவகத்தில் 319 டிகிரியில் சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருப்பார். அவர் 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் வாங்கும் பொழுது இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரார். அதாவது சுபஸ்தானாதிபதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வரார். அந்த தருணத்திலிருந்து 27 தேதிக்கு மேலே வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடமாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடமாக இருந்தாலும் சரி, ஏன் வாங்கின கடனை கட்ட முடியல, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னாலும், இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் யாராவது ஒருத்தர் மூலியமா ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்கள் ஒருத்தர் வந்து உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை, ஒருத்தர் கையை பிடிச்சி தூக்கி விடணுன்ற அவசியம் இல்லை. இதுதான் பாதன், கை காட்டுறதுக்கு மட்டும் ஆள் இருந்தால் போதுமானது. அந்த பாதையில் தடுமாறி அவருக்குன்னு இந்த பிரபஞ்சம் விதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கிக்குவாங்க. ஆனால் இந்த நேர காலங்கள் அந்த 27லிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய தருணத்தால் தனுசு நண்பர்களுடைய வாழ்க்கையில் தனயோகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 2 லட்ச ரூபாய் கடன் இருக்குது சார், இல்லை 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது சார், 20 லட்ச ரூபாய் கடன் இருக்குது சார் அப்படின்னாலும் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய ஜாதக ரீதியாக எப்படியோ அமைப்புகள், இந்த கோட்சார கிரக அமைப்புகள் அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதையை காட்டிடும். 10 லட்ச ரூபா கடனோ 20 லட்ச ரூபா கடனோ இந்த மாதத்தில் தீர்ந்துடாது. அது இந்த 4 நாள் 27, 28, 29, 30 அது சரி பண்ணுற மாதிரி ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும். 1லேருந்து தானே 10க்கு போகணும், எடுத்த உடனே 10க்கு போனோம்னா கீழே விழுந்தோம்னா மூஞ்சி ஒரு உடஞ்சி போயிடும் இல்லையா. 1, 2, 3, 4 இப்படி தான் நம்ம 10க்கு போக முடியும். இந்த நேர காலங்கள் விருச்சிக ராசி மன்னிச்சுக்கோங்க, தனுசு ராசி நண்பர்களுக்கு அருமையான ஒரு நேரமாக இருக்கும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக நான் எழுதி வச்சிருக்கிற ஒரு அட்டவணை நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு மாத பலன்கள் வரப்போகுது. அதுபோக இப்போது இந்த சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மாத கிரகம் சூரியன் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் வரார். தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது நமக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும், புத்திர வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுபோக 13 தேதியிலிருந்து 27 தேதி வரை கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் வந்தாலும் சூரிய பகவான் உச்ச நிலைக்கு வரார். அதுவும் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தருணம். பாதகம் அப்படின்றதெல்லாம் பெருசாக நமக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒன்றும் கிடையாதுங்க. சாதகமான நேர காலங்கள் நிறையா இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வந்துடுறதில் பார்த்துக்கிடுங்க.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பலன்கள் தான் வரப்போகுது. எப்படின்னா, இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்க 20 வயசில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, 40 வயசில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஏன் 80 வயசில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது ஒரே ராசியில் ஒவ்வொரு வயசில் இருக்கிற மாதிரி ஒரே ராசியில் ஒவ்வொரு விதமாக தான் இந்த பிரபஞ்சம் பலன்கள் கொடுக்கும். ஒரே மாதிரியான பலன்களை ஒருத்தர் கொடுத்துறாரு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன, சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி யார், ராசியாதிபதி யார், அமைப்புகள் எப்படி இருக்குது, இதை வச்சு தான் உங்களுக்கு முழுமையான ஒரு பலன்கள் சொல்ல முடியும். ஏறத்தாழ 100%, 78%, 78% இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு உயர்வு கொடுக்கும், குரோத் ஏற்படுத்தும். இதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். ஏப்ரல் மாதம் சாதகமாக இருந்ததா, பாதகமாக இருந்ததா, நல்லது செய்ததா, நல்லது செய்யலையா எப்படின்றது நீங்கள் அனுபவித்து ஏப்ரல் இறுதியில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? எல்லோரும் இப்படி தான் சார் மூச்சு முடிச்சுட்டு பேசுகிறாங்க, மூச்சு பிடிச்சி பேசுகிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட ஜோசியம் பொய்யாகி போச்சு, செலவழித்த காசு செம்பாகி போச்சு, கும்பிட்ட சாமி கல்லாகி போச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த பதிவில் இருந்து இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா பாதகமாக இருந்ததா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.